வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் அடை. இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த அவல் அடை செஞ்சு சாப்பிட்டோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அவல் அடை எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரவை வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸான ரவை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ரவையில் சேர்த்து இது நல்லா வந்து ஊற வச்சிருங்க. ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறினா ஊறி வந்துடும். இது அப்படியே ஊறட்டும். ரவை எடுத்து அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நம்ம அவல் எடுத்துருக்கேன், வெள்ளை அவல். இதையும் சேர்த்து 2 தடவை நல்லா வந்து தண்ணியை கழுவி கீழே ஊற்றிடுங்க. கழுவி கீழே ஊற்றிட்டு இதையும் ஊற வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். அவலில் பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் இருக்கும், அதுக்காக நம்ம கூட அலம்பிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஒரு 2 தடவை கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 தடவை நல்லா கழுவி அதை ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் அவல் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம், சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணிச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பொடியாக கட் பண்ண அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் தோசைக்கல் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ மாவு எடுத்து நம்ம அடை பதத்துக்கு நம்ம தட்டிடுவோம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் அல்லது வாழையில் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவு எடுத்து அடை சைஸுக்கு நல்லா நம்ம வந்து இது போல் தட்டிக்கோங்க. இந்த மெலிசா தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தட்டின மாவை பார்த்தீங்கன்னா நிறைய தோசைக்கல்லில் சேர்த்துருங்க. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். வச்சுருக்கேன். ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடு நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் அடை ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி சாப்பிட்றதுக்கு இட்லி மாவு இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அவல் அடை நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.